இப்போ நம்ம பார்க்க போகிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா பாத். ஓகே, ஸோ பாத்தை எப்படி எடிட் பண்ணுறது, ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸை வந்து நம்ம எப்படி வந்து எடிட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். நம்மளுக்கு தேவையான இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம டூல் பாக்ஸில் போகிறோம். டூல்ஸில் இது வந்து பார்த்திங்கன்னா லைன் டூல். ஸோ அந்த லைன் டூலில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரியா? கிளிக் பண்ணி எனக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு 45 டிகிரி கரெக்டாக வேணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக 45 டிகிரி வரும். ஓகே, ஸோ நீங்கள் அதை 90 டிகிரியாக மாற்றிக்கலாம். ஸோ 180 டிகிரி, ஸோ எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ 45ல் ஸ்னாப் ஆகும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு டைரக்ஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்ட்ரோக்குக்கு எப்படி வந்து கலரு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அதே மாதிரி தான். ஓகே, ஸோ நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதில் இருக்க ஸ்டைல்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த ஃபைலு, ஓகே, இன்விடேஷன்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்டர்ஸ்க்கு அந்த இதுக்கெல்லாமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த இது வந்து பார்த்திங்கன்னா லைன் டூல். இங்கே பென் டூல் இருக்குது. ஓகே, ஸோ பென் டூலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் பெசியர் டூல் வந்து நான் பெசியர் ஹேண்டில்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் திருப்பியும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன்னா அதுக்கேற்ற உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து இருக்கும். ஸ்மூத் ஃப்ளோ வந்து உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போது நான் க்ரியேட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் இதை கிளிக் பண்ணி நான் மூவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலெக்ஷன் டூலுக்கு போகிறேன். செலெக்ஷன் டூலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து செலெக்ஷன்லேருந்து போய்டும். திருப்பி நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணணுன்னா ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஸ்பேஸ் பார் கொடுத்து கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ்க்கு வரேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு லீனியர் கர்வ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே அது லீனியர் கர்வ். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத் கர்வ் கிடைக்கும். ஓகே, லீனியர் கர்வ் வேணுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணக்கூடாது. சரியா? ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் இந்த டூல்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், வெளியில் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய டூல்லேருந்து வெளியில் வந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் 2 இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 2 இது வந்து இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டூல் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல். ஓகே, ஸோ இந்த செலெக்ஷன் டூலில் நான் மூவ் பண்ணுறேன். பட் எனக்கு இந்த கர்வ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த பிளாக் கலர் டூல் கீழே இன்னொரு டூல் இருக்கும், டைரக்ட் செலெக்ஷன் டூல். ஓகேவா? ஸோ இதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஓகே, ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு வெளியில் கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த கர்வை தட் இஸ் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே எடிட் பண்ணுற மாதிரியே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஹேண்டில்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப். ஓகே, ஸோ இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சென்டருக்கு வந்தீங்கன்னாலும் அந்த பாத்தையும் நீங்கள் எடிட் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியில். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் இந்த டூல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டூல் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ இது 2த்தையுமே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஆப்ஜெக்ட்குள்ளே போகிறேன். ஆப்ஜெக்ட் மெனுக்குள்ளே போயிட்டு இங்கே பார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ பார்ட்ஸில் ஸ்டார்டிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க, ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் கொடுத்தோடனே இந்த 2 பார்த்தும் ஒரு இன்னொரு பார்த்து நடுவில் சென்டரில் க்ரியேட் ஆகி ஜாயிண்ட் ஆகிடுச்சு. தெரியுதா? ஸோ ரொம்ப ஈஸியாக 2 பார்ட்ஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பியும் ஜாயின் கொடுத்து நான் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேறு ஆப்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விண்டோஸ்குள்ளே போயிட்டு ஓகே, ஸோ விண்டோஸ்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் இங்கே போனீங்க அப்படின்னா யூ வில் ஃபைண்ட் சம்திங் கால்ட் பாத் ஃபைண்டர். ஓகே, ஸோ I go with object layout
இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாத் ஃபைண்டரை நான் கிளிக் பண்ணுறேன். சரியா? ஸோ கிளிக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நம்ம ஆப்ஜெக்டில் எப்படி வந்து நம்ம பார்ட்ஸில் இதெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஜாயின் பாத்துன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் பாத். இப்போ க்ளோஸ்டு பாத்தாக இருந்ததுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ இது ஆக்சுவலி ஓப்பன் பாத்தில் இருக்குது. ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணால் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி நான் ஸ்ட்ரோக் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட ஸ்டார்டிங் வந்து ஆரோவாக கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ எண்டிங் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட ஸ்ட்ரோக்கோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பாத் ஃபைண்டருக்குள்ளே வரேன். ஸோ இதை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணணும். எனக்கு மேலே டைரக்ஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே ரொட்டேட் பண்ணி கொண்டு வரதோட ஓகே, ஸோ ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கனாலே ஆப்போசிட் டைரக்ஷனில் உங்களுக்கு போயிடும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் இப்போது இந்த ஸ்டைல் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டைல் வந்து நான் வந்து ட்ரையாங்கிள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரையாங்கிளாக வேணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாத் ஃபைண்டரில் கன்வெர்ட் டு ஷேப்பில் நீங்கள் போய் இந்த ட்ரையாங்கிள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ட்ராயிங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அதில் போய் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு மாறிடும். ஓகே, க்ளோஸ்டு பாத்தை வந்து உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு க்ரியேட் பண்ணிவிடும். உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸோ அந்த ஷேப்ஸை வந்து நீங்கள் ஒரு க்ளோஸ்டு ஷேப்பை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து இந்த ஷேப் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது பென் டூல் செலக்ட் பண்ணுறேன். பென் டூல் செலக்ட் பண்ணி அந்த பாத் மேலே வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய பென் டூல் வெளியில் பார்க்கும்போது ஸ்டாரில் இருக்குது. கரெக்டாக? ஸோ கரெக்டாக அந்த லைன் பாத்துக்கு மேலே வரும்போது ப்ளஸ் சைன் வருது. ப்ளஸ் சைன் அப்படின்னும் போது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்து அந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நான் வந்து அதை செலக்ட் பண்ணி நான் மூவ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இதில் போய்ட்டு டைரக்ட் செலெக்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி நான் வந்து வேறு டைரக்ஷனாக கூட நான் மாற்றிக்கலாம். சரியா? டைரக்ஷன் டூலில் வச்சு ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் யூ see this. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேமு. ஓகே, ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் மேலே வரேன் பாருங்கள், ப்ளஸ் சைன் காமிக்குது. ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ஸ்டைலே மாறிடும். ஜஸ்ட் செக் திஸ் அவுட். பார்த்தீங்களா? ஓகே, ஸோ நம்ம என்ன ஃபார்மெட்டில் நம்ம க்ரியேட் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக அதை நம்ம ரீஷேப் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தெரியுதா? ஓகே, ஸோ இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூலில் போய்ட்டு எனக்கு மேலே எனக்கு கொஞ்சம் இப்படி வேணும் அப்படின்னும்போது ஸோ இந்த ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கணும் அப்படின்னும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணும். ஓகே, ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை ஃப்ரேமை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கார்னர். ஓகே, ஸோ கார்னர்ஸ், ரவுண்டட் கார்னர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, கார்னர் ஆப்ஷன் வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ கார்னர்ஸ் எல்லாமே நம்ம டிசைன் பண்ணும்போது இன்விடேஷன்ஸு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், ஓகே, ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணும்போது ஸோ இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போது நீங்கள் டெக்ஸ்ட் ஃப்ரேம்லேயும் பண்ணலாம், இல்லாட்டி நார்மல் ஃப்ரேம்லேயும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஷேப் எடுத்திருக்கேன். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆரோஸ் யூஸ் பண்ணேன். கீபோர்டில் இருக்கக்கூடிய ஆரோஸ் யூஸ் பண்ணேன். சரியா? ஸோ இப்போ இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் டாட் வரும். ஓகே, ஸோ கிளிக் டு எடிட் கார்னர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த 4 கார்னர்லேயும் எல்லோ டாட்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இப்போது இந்த எல்லோ டாட்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் உள்ளே மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 4 எட்ஜ்லேயும் எனக்கு அது மூவ் ஆகுது. தெரியுதா? ஸோ இந்த 4 எட்ஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டட் கார்னர். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக நான் இந்த
ஃப்ரேம்ஸை வந்து எஃபெக்ட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? ஓகே, ஸோ 4 கார்னர்லேயும் நான் வந்து அதை மாற்றிக்கலாம், சரியா? ஸோ ஒரு கார்னர் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கணும். ஓகே, ட்ராக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்டை பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, ஓகே, ஸோ எந்த இதை செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு உங்களுக்கு க்ரியேட் ஆகும், சரியா? ஸோ திருப்பியும் நான் வந்து பேக் வந்துடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு இதுக்கு மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்னர் ஆப்ஷன். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட்குள்ளே போய்ட்டு கார்னர் ஆப்ஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் 4 கார்னர்ஸ் வந்து டினோட் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் கார்னர், இது வந்து ரைட் டாப் கார்னர், இது லெஃப்ட் டாப் கார்னர், லெஃப்ட் பாட்டம், ரைட் பாட்டம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். நான் இதில் 2 கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுக்குறேன், டேப் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் மட்டும் மாறிடுச்சு. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து மாறணும் அப்படின்னா இங்கே லிங்க் கொடுக்கணும். லிங்க்கு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சேர்த்து மாறும். லிங்க்கு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இங்கே 0 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இந்த கார்னரும் எதுவும் அஃபெக்ட் ஆகலை. ஓகே, ஸோ இது மட்டும் 2 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி தனித்தனியாக ட்ராக் பண்ணாலும் ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவனாக வரத்துக்கு நீங்கள் இந்த கார்னர் ஷேப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த ரவுண்டட் கார்னராக தானே இருக்குது, எனக்கு வந்து டிசைன்டாக வேணும். ஓகே, ஸோ இன்டிசைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில டிசைன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த டிசைன்ஸை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் மெனு இருக்கும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்குது. நன்னுலேருந்து ஃபேன்சி, பெவல், இன்சர்ட், இன்வர்ஸ் ரவுண்ட், ரவுண்டட். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்குறது ரவுண்டட். ஓகே, ஃபேன்சியாக வேணும்னா நீங்கள் ஃபேன்சியாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் எதில் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே வரும், சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை கொடுத்துக்கலாம், சரியா? ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கார்னர்ஸு நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். உங்களுடைய கண்ட்ரோல் பேனலில் போயும் நீங்கள் இந்த கார்னர்ஸை வந்து கொடுத்துக்கலாம், சரியா? ஸோ எல்லாமே சேர்த்து பண்ணோம் அப்படின்னும் போது நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கே போய் பெவல்டாக வேணுன்னா பெவல்ட், இன்சர்ட் வேணுன்னா இன்சர்ட், இன்னர் ரவுண்டட் வேணுன்னா உங்களுக்கு அதுவும் நீங்கள் இன்வர்ஸ் ரவுண்டடும் கொடுத்துக்கலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நான் இதை மூவ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு ரவுண்டட் இன்வர்ஸ் ரவுண்டட் ஆகிடும். இதில் நான் மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் மாற்றணும், சரியா? ஆல்ட்டு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி இதில் கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் மாறிடுச்சு. திருப்பியும் கிளிக் பண்ணுறேன், ரவுண்டடாக மாறிடுச்சு. திருப்பியும் அந்த டாட்டில் கிளிக் பண்ணுறேன், ஃபேன்சியாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ ஸோ ஜஸ்ட் ஆல்ட்டு ஷிஃப்ட்டை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். ஷிஃப்ட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ ஸோ அவ்வளோ தூரம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுலேயும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த ஃப்ரேமை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டெக்ஸ்ட் அவுட்லைனரை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில இடத்துல நம்மளுக்கு இது தேவைப்படும். எப்போது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். ஓகே, மாடிஃபை அப்படின்னா ஜஸ்ட் லைக் ஃபாண்ட்டு, ஓகே, சைஸு அதெல்லாம் இல்லை. டெக்ஸ்ட்டோட ஷேப்பையே மாற்றணும் அப்படின்னும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டைம்லையும் தயவுசெய்து அது பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் இப்போது வேறு ஃபைலுக்கு நீங்கள் வந்து மாற்றுறீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து வேறு ஃபைலுக்கு நீங்கள் கொண்டு போகும்போது இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தா ஃபைல் மாற்றிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ராங்கான கான்செப்ட். ஓகே, ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் பார்த்தா மாற்றாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா பெட்டர். பட் சில டைமில் நம்மளுக்கு அது தேவைப்படும். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற ஐடியாஸில் உங்களுக்கு அது புரியும். ஓகே, ஸோ எந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரியா? ஓகே, ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒய்யை செலக்ட் பண்ணுறேன், சரியா? ஸோ இந்த ஒய்யை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் டெக்ஸ்ட் ஃப்ரேமில் இந்த ஒய்யை மட்டும் நான் அவுட்லைனாக மாற்ற போகிறேன். ஸோ கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, டைப்குள்ளே போயிட்டு க்ரியேட் அவுட்லைன். ஓகே, ஸோ க்ரியேட் அவுட்லைன் கொடுத்தோன்னே ஒரு மூமெண்ட் இருந்தது கரெக்டாக. ஸோ ஒய்க்கும் ஓக்கும் ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பாக கன்சிடர் பண்ணிக்கும் இன்டிசைன். ஓகே, ஸோ கரெக்டாக அதோட ஸ்பேஸ் வந்து பர்ஃபெக்டாக அதை மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பாக இருக்கும், ஆங்கர் அது மேலே இருக்கும். ஓகே, ஸோ ஷிஃப்ட் ட்ராக் டு மூவ் இன்லைன் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலி நான் ஷிஃப்ட் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா இன்லைனில் போகும். ஓகே, ஸோ ஆக்சுவலி அன்டூ பண்ணிடுறேன் திருப்பியும். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இது மேலே கிளிக் பண்ணிங்கனாலும் இன்லைன் அவுட்லைன் போகும். ஓகே, ஸோ ஒய் ஆஃப் செட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அபோவ் லைனில் உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு ஓகே ஸ்பேஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு இதில் போய்ட்டு ஓகே, ஸோ டேரக்ட் செலெக்ஷனில் போய் ஓகே, ஸோ நான் அந்த பாயிண்ட்ஸையும் கிளிக் பண்ணி நான் வந்து அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு ஐடியாலையும் நம்ம அதை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது வந்து அன்டூ பண்ணிவிட்டு டோட்டலாக டெக்ஸ்ட்டாக மாற்றியாச்சு. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் டூலுக்கு போய்ட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது எல்லாத்தையுமே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரியேட் அவுட்லைனாக மாற்றிக்கிறேன். ஸோ எல்லாமே கொடுத்த உடனே என்ன ஆகும்னா எல்லா டெக்ஸ்ட்டுமே உங்களுக்கு இப்போது அவுட்லைனாக மாறிடும். ஓகே, ஸோ இப்போது டைரக்ட் செலெக்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்து டெக்ஸ்ட்டோட ஷேப்பை வந்து நான் ரொம்ப ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி ஆக்சுவலி எனக்கு இந்த லாஸ்ட் வரைக்கும் வேணும் அப்படின்னும்போது நான் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து இது வந்து பிஏ டச் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு ஸோ ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக நான் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஒய் வந்து கீழே வரணும் அப்படின்னும்போது நான் ஒய்யை நான் மாற்றிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் டெக்ஸ்ட் எதாவது மாற்றணும் அப்படின்னும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் மூவ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி ஆரோ ஓகே அப் ஆரோ கொடுத்தீங்கன்னா மேலே போகும். ஓகே, ஸோ டவுன் ஆரோ கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வரும். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் ரொம்ப முக்கியம் எந்த பாயிண்ட்ஸ் வேணுமோ ஸோ அந்த பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணும்போது ஒரே ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணும்போது ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி எத்தனை பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணாலும் அத்தனையும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் லோகோஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஃபைல்குள்ளே போயிட்டு நான் பிளேஸ் அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, ஸோ பிளேஸ்க்குள்ளே போய் நான் வந்து இங்கே போய் ஒரு இமேஜை வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ கோ வித் பெட்டர் இமேஜ். இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஓப்பன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வெளில போயிடுச்சு. அன்டூ பண்ணிடுங்க. அன்டூ பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஷேப்பில் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்குள்ளே போயிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நான் இதில் போய்ட்டு ப்ளேஸ் போகிறேன். ஓகே, ஸோ ஐ கோ வித் திஸ் இமேஜ். ஓகே, ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடுச்சு. தெரியுதா? ஸோ ரொம்ப ஈஸியாக ஓகே, ஸோ ரொம்ப இதுவாக நீங்கள் வந்து இமேஜை வந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு இமேஜை நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப இதுவாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ செலக்ட் பண்ணி இப்போது இதில் வந்து நான் ஷேடோ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ட்டு கிளிக் பண்ணுறேன் ஏன்னா வந்து இது ஷேடோ கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்றதுனால. ஓகே, ஸோ இதில் நான் வந்து ஜஸ்ட் ட்ராப் டவுன் போயிட்டு ஸோ இதோட டிஸ்டன்ஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ கீழே இருக்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஷேடோ கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுலேயும் நான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ யூ கெட் டிஃப்ரெண்ட் அவுட்புட். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவே சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ சில கலர்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மாடிஃபைட் கலர்ஸ் வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா?
ஸோ கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இமேஜாக ஓகே, ஸோ இமேஜில் டிஃப்ரெண்ட் எந்த இமேஜ் வேணாலும் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா?